أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பிதஅத்துகள், அந்த பிதஅத்துகள் எல்லாம் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் நரகிற்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாரும் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தியவராக குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து அந்த மாதத்தினுடைய கடைசி தருவாயிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். 27வது நோன்பை நோற்றவர்களாக இன்னும் 2 அல்லது 3 நோன்புகள் மாத்திரம்தான் எஞ்சிருக்கக்கூடிய இந்த தருவாயிலே நாங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை என்று வருகிற நேரத்தில் நோன்பு இல்லாதவர்களாக ரமலானுடைய மாதத்தை விடையனுப்பி விட்டுதான் நாங்கள் ஜும்ஆவிலே சந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, கிட்டத்தட்ட 1 மாத காலமாக நாங்கள் எல்லோரும் குறிப்பிட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு தியாகங்களை செய்திருக்கின்றோம். நாங்கள் தியாகங்கள் என்று நினைக்கவில்லை என்றாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பார்க்கிற நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் ஒரு முஸ்லிம், ரமலானுடைய மாதத்தில் ஒரு முஃமின், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மாதத்தை எவ்வாறு கழிக்க சொன்னார்களோ, இந்த மாதத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள சொன்னார்களோ அந்த முறை பிரகாரம் நடந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை தான் செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு சகோதரர்களே, கிட்டத்தட்ட மாதங்கள் 12 அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன். அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்கள் இருக்கின்றது. 12 மாதங்களாக அல்லாஹ் தஆலா கணக்கு வைத்திருக்கின்றார். இந்த 12 மாதங்களிலேயும் நாங்கள் நினைத்த நேரத்திலே உண்பது, குடிப்பது, சில விடயங்களை நினைத்த நேரத்தில் செய்வதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரே ஒரு மாதம், ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆர்டர் போடுகிறான். சுபகுடைய நேரத்திலே இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது, மனைவியோடு ஒன்று சேரவும் கூடாது. இப்படி பல சட்டங்களை அந்த மாதத்துக்கு மாத்திரம் போடுகின்றான். 11 மாத காலமாக ஒரு ஸ்டைலுக்கு பழகி கொண்டிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், லஞ்ச் எடுக்கிறோம், டின்னர் எடுக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு ரமலானாக இருந்தாலும் இன்றைய தினம் கூட நாளை ரமலான் வரப்போகுது, கொஞ்சமாவது பழக வேண்டும் என்பதற்காக பகல் சாப்பாட்டை சாப்பிடாமல் யாரும் இருக்கவில்லை.
காலை சாப்பாட்டை உண்ணாமல் யாரும் இருக்கவில்லை. நன்றாக தெரியும், நாளை சகர் வந்தால் இன்றைய தினம் பிறை தென்பட்டால் சகர் சாப்பிட வேண்டும். அதற்கு பிறகு காலையிலும் சாப்பிட முடியாது, பகலுக்கும் முடியாது, டீ குடிக்க இயலாது, பிளேன் டீ குடிக்கல, ஒன்றும் செய்ய இயலாது. நல்லா தெரியும் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதற்கு முந்தைய நாள் கூட நாங்கள் வளமையான ஷெட்யூலுக்கு சாப்பிட்டோம், குடித்தோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, மேற்கத்திய உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாதம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பசித்திருப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. நாங்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் மாதக்கணக்கிலே பயிற்சி எடுக்க வேண்டும். மாதக்கணக்கிலே பயிற்சி எடுத்தால்தான் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு மாதம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்ற கருத்தை அவர்கள் பரவலாக சொல்கிறார்கள். ஆனா முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் எந்த பயிற்சியும் எடுக்காமல், எந்த முன்னோட்டமும் பார்க்காமல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் இந்த மாதத்திலே பிறை 1 முதல் ஷவ்வாலுடைய பிறை காணும் வரைக்கும் இதுதான் ரூல்ஸ் என்று சொன்னதோடு நாங்க எல்லாரும் முழுமையாக கட்டுப்படும், முழுமையாக தியாகத்துக்கு ரெடியாகும். 11 மாத காலமாக பகல் சாப்பாடு சாப்பிட்ட நாங்கள் அந்த ரமதானுடைய மாதத்தில் பகல் சாப்பாட்டை விட்டு விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர், நான் கேட்கிறேன், இப்பொழுது நாங்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு பசி விளங்காது. இப்ப காலையில உண்டோ இல்லை ஒன்றும், அதாவது மைண்டுக்கே வராது. ஜும்மா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு பகல் சாப்பாடு சாப்பிடுவோம் உணர்வு வராது. ஏன் அது வராது தெரியுமா? ஒரு மாத காலமாக அந்த பயிற்சி எடுத்து 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 கடைசிக்கு வந்துட்டோம். அதனால எங்களுக்கு பாதுகாப்பாகும். திடீரென்று பெருநாளுடைய தினத்துல நாங்க அன்லிமிட்டட் ஃபுட்டுகளை எடுத்துட்டோம், நிறைய சாப்பிட்டோம், ஆக்கள் கேஸ்ட்ரிக் வருது, நோய்கள் வருது. ஒரு 2-3 நாள் போராடும் ஆக்கள் சொல்லுவாங்க தெரியுமா, பழைய மாதிரி சாப்பிடுறதுக்கு இன்னும் வர வேண்டுவான். அது ஏனது? அந்த தியாகத்தை இடையில செய்யறோம். ரமதானுடைய நாட்கள் முடிந்ததற்கு பிறகு பழைய நிலைமைக்கு ஒரேடி போகலாம். ஷாபானுடைய மாதத்தில் நாளைக்கு ரமதான் என்றால் முன்றைய தினம் நல்லா சாப்பிட்டோம். ஆனா ரமதான் முடிஞ்சு அடுத்த நாள் நாங்க போன மாசம் இந்த மாதிரி உண்ண முடியாது, போன மாசம் குடிச்ச மாதிரி குடிக்க இயலாது. ஏன்னா 1 மாச காலமா ஒரு ஷெட்யூலுக்கு பழகியாச்சு. இந்த ஷெட்யூலுக்கு பழகி பொறுமையாக இருக்கிறோம் பாருங்க, சாப்பிடாம இருக்கிறோம் பாருங்க, குடிக்காம இருக்கிறோம் பாருங்க, இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக இருக்கிறோம் பாருங்க. இதை விட தியாகம் எதுவும் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக சரியாக நோன்பு நோற்றால் அவன் செய்த தியாகம் அதுதான் மிகப்பெரிய தியாகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை விட இன்னொரு தியாகம் என்ன தெரியுமா? சாப்பிடாம இருக்கிறோம், குடிக்காம இருக்கிறோம், இது நோன்புன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா ரசூல் சொல்றாங்க, நீங்க சுபஹ்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் சாப்பிடாம குடிக்காம இருந்து மட்டும் நோன்பு வராது. இன்னொரு பெரிய ஒரு தியாகத்தை ரசூல் எங்களுக்கு சொல்றாங்க, மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க நோன்பு பிடிச்சுக்கொண்டு சாப்பிடாம குடிக்காம இருந்து மட்டும் அல்லாஹ்க்கு வேலை இல்லை, அது எல்லாருக்கும் எடுத்துட்டு போக வேண்டும். நோன்பாளிகளாக இருக்கிற நேரம் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும், அடுத்தவர்களை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும், சமூகத்தில் ஃபித்னாக்களை பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் இருக்க வேண்டும், கோல் சொல்லாமல் இருக்க வேண்டும், தேவையில்லாத பிரச்சனைகளில் தலை போடாமல் இருக்க வேண்டும். இது அதை விட பெரிய சூழல். ஏன் தெரியுமா? சாப்பிடாம குடிக்காம இருக்கணும், ஆனா அடுத்தவங்க பலாயை பேசாம இருக்கணுமா, அடுத்தவங்க பிரச்சனையை பேசாம இருக்கணுமா, பிரச்சனைக்குள்ள தலையை நுழைவிக்காம இருக்க. ஏனாது ரசூலுடைய இன்னொரு தியாகத்துகளுக்கு காட்டுறாங்க தெரியுமா? சரியான நோன்பாளியாக இருந்தாலும் சாப்பிடாமலும் இருக்கணும், குடிக்காமலும் இருக்கணும், இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டும் இருக்கணும், அடுத்தவங்களை பத்தி புறம் பேசாம இருக்கணும், அந்த பொய் பேசாம இருக்கணும். அந்த கண்டிஷனையும் கொண்டு வந்து போட்டுட்டான். இப்ப பாருங்க சகோதரர்கள், நானும் நீங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ எவ்வளவு பெரிய தியாகம். இதை விட ஒரு தியாகம் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன் ஷாத்தமஹு அஹது. சரியா, நாங்க குடிக்கிறோம் இல்ல, உண்றதும் இல்ல, நான் யாரை பத்தி பேசுறதும் இல்ல, பொய் சொல்றதும் இல்ல, ஒருத்தர் அப்படியே வாழ்ந்து கொண்டு போறான். நோன்பு காலத்துல இன்னொரு தியாகத்துக்கு ரசூலுல்லாஹ் பழக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் வாரான், இப்ப நாங்க சண்டைக்கு போகல, நாங்க பிரச்சனைக்கு போகல, அவனாக சண்டை இருக்கிறான், அவனாக அடிச்சு கொண்டதுக்கு வரான், அவனாக பிரச்சனைக்கு வரான், நான் சம்பந்தமே இல்லைன்னு இவன் அடிக்க வந்துட்டான், ஏச வந்துட்டான், கோபம் வரும். ஏனைய காலங்கள்ல ஒருத்தன் எங்க மூஞ்சிக்கு ஏசில நானும் திருப்பி ஏசுவோம், அடிச்சா திருப்பி அடிப்போம், அந்த டேலண்ட் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன் ஷாத்தமஹு வஹது ஃபஇன் காத்தலஹு வஹது. யாராவது உங்களுக்கு ஏசிட்டு வந்தாங்கடா, யாராவது உங்களுக்கு சண்டை பிடிக்க வந்தாங்கடா, நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? இன்னி சாயிம். அந்த நோன்பை முன்னாடி சொல்லுங்க, நான் நோன்பாளின்னு அந்த இடத்தை விட்டு பேத்துருக்கேன். இதே போல பெரிய தியாகம் யோசிச்சு பாருங்க.
சில நேரம் நாங்க நினைக்கிறோம் அவன் பேசிதான் அவன் கோபக்கார், அவனுக்கு சரியான கோபம் வரும், அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னா அடிச்சு போட்டுருவான். அப்படியாப்பட்ட மனிதர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ரமதான் என்றால் தியாகத்திலே உச்சகட்டம் என்ற தியாகத்தை நினைத்து அடிக்க வந்தாலும் நான் நோன்பாளி இன்னி சாயும் என்று சொல்லி அந்த இடத்துக்கு போச்சு. அப்ப இஸ்லாம் இந்த மாதத்தில் ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துதுன்னா தியாகத்தில் உச்சகட்டத்தை கொண்டு வரைக்குது. அந்த காலத்துல சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்க பாருங்க. அந்த தியாகத்துக்கு எங்களுக்கு இட்டு வைக்கும் மேல. ஆனால் நாங்கள் இஸ்லாம் சொல்கின்ற முறை பிரகாரம் இந்த ரமதானை கழித்திருந்தால் இருக்கின்ற பேலன்ஸ் 2 நாளை நாங்கள் கழிப்போமாக இருந்தால் நாங்களும் மிகப்பெரிய தியாகிகள் தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நாங்க எவ்வளவு தியாகம் செஞ்சாலும் சஹாபாக்கள் தியாகத்தோடு கிட்ட வைக்க இயலாது, கிட்ட வைக்க இயலாது. எப்படி ஹதீஸ் வருது, நபிகளார் சொன்னார்கள், இந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் தெரியுமா, லவ் அன்ன அஹதக்கும், யாரை சஹாபாக்களோடு இருந்து அதற்கு பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் தியாகம் செஞ்சு பொதுமக்களை பார்த்து ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா, சஹாபாக்களுக்கு முன்னாடியே அவர்களை பத்தி சொல்றாங்க. லவ் அன்ன அஹதக்கும், உங்கள யாராவது இந்த உஹது மலையளவு தங்கத்தை கிஃப்டாக கொடுத்தார். உஹது மலையில எவ்வளவு தூரம், 6 அல்லது 7 கிலோமீட்டர் மிக பிரமாண்டமான மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை கவர் பண்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மலை. சஹாபாக்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க, பின்னால் வரக்கூடிய உலகம் முடியும் வரைக்கும் யாரெல்லாம் முஸ்லிம்களாக வருகிறார்களோ, யாரெல்லாம் பணக்காரர்களாக இருப்பார்களோ, யாரெல்லாம் சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ எல்லாரையும் பார்த்து ரசூல் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா கொடுத்தாலும், அப்படின்னா பெருமைக்கு கொடுக்கறதல்ல, இஹ்லாஸோடு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் கூலிய தரணும்னு கொடுக்கிறார். உஹது மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் என்னுடைய தோழர்கள் இதோ இருக்கிறார்கள், இந்த சஹாபாக்கள் தன்னுடைய கைப்பிடி அளவு கொடுத்த சதக்காவுக்கு ஈடாகாத ரசூல் சொல்லிட்டாங்க. நாங்க கொடுக்கிறோம், தங்கத்துல கொடுக்கிறோம், மலையளவு கொடுக்கிறோம், லட்சத்துல கொடுக்கிறோம், கோடியில கொடுக்கிறோம். ஆனா சஹாபாக்கள் கொடுத்தது கொஞ்சமாக இருந்தாலும் ரசூலோட வார்த்தை என்ன தெரியுமா, நீங்க உஹது மலையளவு கொடுத்தாலும் என்னுடைய இந்த தோழர்கள் கொடுத்த சதக்கா கைப்பிடிக்க கூட ஈடாக இருந்தாங்க. அதுகளை ஈக்குவல் பண்ண இயல. அதே தெரியுமா, அவங்களோட சிச்சுவேஷனும் டோட்டல் வித்தியாசம் சகோதரர்களே. நாங்க இன்னைக்கு இஸ்லாம் வளர்ந்து நல்ல முறையில் முஸ்லிம் கிராமத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு யாருடைய தொந்தரவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருடைய டிஸ்டர்பும் இல்லாமல் நோவு பிடிச்சு கொண்டிருக்கிறோம், எந்த மனிதனுடைய ஒரு தலையீடும் இல்லாமல் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல சஹாபாக்கள் அப்படி இல்லை, பயந்து பயந்து வாழணும். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றா 38 பேர் எண்ணி பாக்குறாங்க. மக்காவுல 38 சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். அடுத்தவங்க எல்லாரும் ஆப்போசிட் சைடு மஸ்ஜிதுல் ஹராம்ல நிக்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தியாகத்தை பாருங்க. அவங்க சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், நாங்க 38 பேர் வந்துட்டோம் இல்லையா, 38 பேர் இருக்கிறோம், காபிர்கள் இருக்கிறார்கள், ஏன் இதுதான் சரியான மார்க்கம் என்பதை சொல்ல முடியாது, சொல்லுங்க என்கிறாங்க. ரசூல் சொல்ல கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்றாங்க. அபூபக்கர் பார்க்கிறார், அவருடைய குடும்பத்தார்களும் இருக்கிறாங்க, குடும்பத்துல யாரும் அவங்களை கை வைக்க மாட்டாங்க இல்லையா, எல்லா மக்களும் அந்த இருக்கிற 38 பேரும் அவரோட குடும்பத்தோடு இருக்கிற கட்டம். இவர் எழுப்பி சொல்றார், தோழர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், இதோ முஹம்மது இருக்கிறார், இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர், இவரைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், இந்த சிலைகளை பின்பற்ற கூடாது என்று சொன்ன நேரத்துல அங்கிருந்த உத்துபா என்ன செய்யறான் தெரியுமா, செருப்ப கலத்தி அடிக்கிறார். அபூபக்கர் செருப்பால் அடிக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு, அந்த வரலாறு எப்படி பதிவு செய்யப்படுகிற சகோதரர்களே, அடிச்சு முடிஞ்சதுக்கு பூரா மயக்கம் போட்டு விடுகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிட்டு போறாங்க. போனால் முகத்துல மூக்கு இருக்குதான்னு கூட விளங்குது, அவ்வளவு கடி. முகத்துக்கு கடுமையான முறை அடிச்சு போடுறாங்க. அவங்களுக்கு தெளிவு வரவே இல்லை. அடுத்த நாள் பகல் நேரத்தில் அவங்க விழிச்செலும்புறாங்க. எலும்பினத்தோடு அவங்க குடும்பத்தார்கள் போய் சொல்றாங்க, சாப்பிடுங்களேன், ஏதாவது உண்மைகள் என்றாங்க. இல்லைன்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க தெரியுமா, நபிக்கு என்ன நடந்துச்சு, இவர் பயந்தார், இவர் கடிச்சாதிக்கு ரசூலுல்லாஹ் அடிச்சுட்டாங்க. நபிக்கு என்ன நடந்தது கேட்டாங்க. இவங்களுக்கும் தெரியும் நபி இருக்கிறார், நீங்க முதல்ல சாப்பிடுங்கன்றாங்க. இல்ல, அப்ப அபூபக்கர் உம்மாட்ட போய் சொல்றாங்க, நீங்களாவது போய் சொல்லுங்களேன். உம்மா வந்து சொல்றா, நீங்க சாப்பிடுங்க. அதுக்கு அப்பகிட்ட கூட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நபிக்கு என்ன நடந்துச்சு. அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்க, அவங்களோட தியாகம். அடிபட்டாங்க, அடிபட்டு விழுந்து சாப்பிடுங்க குடிங்கன்னு சொல்ற நேரத்துல பக்கத்தில் இருந்த தோழர் யார், அபூபக்கர் ரலியல்லாஹு நெருங்கிய தோழராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுல இருக்கிறாங்க, அவர் கூட நடக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு காட்டப்படுகிறது. அப்பதான் சாப்பிடுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது சரியா இல்லையா, அவங்க கொடுத்ததற்கும் நாங்க கொடுத்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் எங்களோட பார்வையில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்கிறோம்.
எங்கட பார்வையில் நாங்கள் இந்த நாட்டிலே யாரும் கொடுக்காத அளவுக்கு கொடுக்கிறோம், யாரும் செய்யாத அளவுக்கு தியாகம் செய்யணும் நினைக்கிறோம். ஆனா இப்படி நினைச்சு செஞ்சாத்தான் சகோதரர்களே சஹாபாக்களோட கைப்பிடி அளவுக்காக கிட்ட போகும். இந்த தியாகத்தை கூட நம்ம செய்ய ரெடி இல்லைண்டா, இதை கூட செய்ய ரெடி இல்லைன்னா நாங்க எப்படி இந்த ரமதான்களை மாற்றின ஒரு பாடத்துகளுக்கு எடுக்கிறது. இன்னொரு செய்தியை பாருங்க சகோதரர்கள், இந்த ரமதான்ல கடுமையான சூடு அடிக்குது. ஆரம்ப காலத்துல ஆரம்ப 10 நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக மழை பெஞ்சாலும் அதுக்கு பின்னாலும் எல்லாமே கடுமையான வெப்பம் தான், தாங்க முடியாத சூடு. இந்த சூட்டிலே மக்கள் சம்பாதித்தார்கள், உழைத்தார்கள், தேடினார்கள், அதோடு சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தார்கள். நாங்க என்ன சொல்றோம், இந்த வெயில் அவ்வளவு கஷ்டமா இருக்குது, ரமதான் சரியான கஷ்டம், கடுமையான வெயில். கொழும்புல 37க்கு வெயில், நடமாட முடியாத அளவுக்கு வெயில் சகோதரர்களே. இந்த நேரத்தில் நாங்க நினைக்கிறோம் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக டைரக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி செய்த யுத்தம், கடைசி யுத்தம் கஸ்வத்து தபூக், தபூக் யுத்தம் சகோதரர். இந்த தபூக் யுத்தத்தை பத்தி வருகிற நேரத்தில் குர்ஆன்ல இருந்தால் ஹதீஸ்ல இருந்தால் அந்த யுத்தத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. என்ன பேரு? ஜெய்ஷுல் உஸ்ரா. உஸ்ரான கஷ்டம், கஷ்டமான காலத்தில் அந்த யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதனால் அந்த யுத்தத்துக்கு பெயர், இன்னொரு பெயர் ஜெய்ஷுல் உஸ்ரா, கஷ்டத்துக்குரிய படையனே பேர் வந்திருக்கிறது. அந்த தபூக் யுத்தத்துல சகோதரர்களே அது நீண்ட வரலாறாக இருந்தாலும் நானும் நீங்களும் தியாக மனப்பான்மை உள்ள மக்களாக மாற வேண்டும் என்றால் அந்த வரலாற்றை முழுமையாக படிக்கும். சூட்டோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு முக்கியமான யுத்தம் சகோதரர்களே. ஏன் தெரியுமா? அந்த யுத்தத்துக்கு தேவை ஏற்படுகிறது கட்டுமையான ஒரு சூடு. மதீனாவில் இருக்கிறாங்க சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அந்த சூடு சின்ன பின்ன சூடு அல்ல. இப்ப நாங்க நினைக்கிறோம் சூடுன்னா என்ன, 12 மணிக்கு அடிக்கிற வெயில் மாதிரி இதுதானே சூடு. அப்படி அல்ல. ஸ்ரீலங்காவை நாங்க ஃபீல் பண்றது வெயிலுக்கும் அரபு நாட்டுல அதிகக்கூடிய வெயிலுக்கும் கடுமையான வித்தியாசம் சகோதரர். நீங்க போன் எடுத்து வீடியோ பண்றதுக்கு ஒன் பண்ணுவீங்கன்னா மெசேஜ் வந்துடும், ஓவர் ஹீட் ஆக இருக்குது, இப்ப வீடியோ வராது, ஓவர் ஹீட் ஆக இருக்குது, உங்களுக்கு போட்டோ எடுக்க கேளாது, போன்ல மெசேஜ் வரும் தெரியுமா உங்களுக்கு. அப்படி ஒரு மெசேஜ் நாங்க ஸ்ரீலங்கால கண்டிக்கிறோம். ஸ்மார்ட் போன் எடுத்து கடுமையாக வெயில் அடிக்கிற நேரத்துல நாங்க இன்னைக்கு வெயிலுக்கு உதாரணம் சொல்றோம், அம்மன் தொட்டையில வெயில் அடிக்கிறோம் அல்லது இந்த ஊர்ல வெயில் என்றோம். அங்க போனா சில காட்சிகளை நாங்கள் பகல் நேரத்தில் வீடியோ பண்றோம். ஆனா சவுதி அரேபியாவுல கடுமையாக வெயில் அடிக்கிறது, நீங்க போன் எடுத்து வீடியோ கொண்டு பண்ணீங்கன்னா மெசேஜ் வந்துடும், இப்போ வீடியோ எடுக்கலாம் ஓவர் ஹீட், அப்படி மெசேஜ் வரும். யோசிப்பாங்க எவ்வளவு வெயில் என்று. அதுவும் சகோதரர்களே இன்றைக்கு ரூம்ல நிற்பாங்க, ஏர் கண்டிஷன் வெஹிக்கிள் போவாங்க வருவாங்க. ஆனா தபூக் யுத்தத்துல நடந்த தியாகம் எப்படி தெரியுமா? கடுமையான சூட்டுக்காலம், மக்களுக்கு வசதி இல்லாத காலம், அவங்களோட அறுவடை எல்லாம் அப்பதான் நடக்கிறதுக்கு இருக்குது. இந்த ஹார்வெஸ்டிங் நடக்கவும் இல்லை. அப்படி ஹார்வெஸ்ட் நடந்தா தான் கையில ஏதாவது அந்த காலத்தில் உள்ள புழக்கத்தில் உள்ள படங்கள் வர ஒன்றுமே இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க மிகப்பெரிய யுத்தம் நடக்க போகுது, இந்த யுத்தத்துக்கு தயார்படுத்தணும். இப்ப மக்கள்கிட்ட கஷ்டம் எப்படி சொல்றது? நபிகள் ஒரு ஒஃபர் ஒன்று கொடுத்தாங்க தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, மஞ்சள் ஜெய்ஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னah. யார் இந்த தபூக் யுத்தத்துடைய படையை தயார் செய்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொர்க்கம் என்று சொன்னா சஹாபாக்களுக்கு கேட்கவா வரும் சகோதரர்களே? இப்ப நாங்க இது செஞ்சா சொர்க்கம், இது செஞ்சா சொர்க்கம் எவ்வளவு ஹதீஸை படிக்கிறோம். ஆனாலும் என்னோட மனசு கொஞ்சம் யோசிக்குது, சரியாப்பா சொர்க்கம் சொர்க்கம் தான், இருக்கிறதெல்லாம் கொடுக்கவா, இவ்வளவு தியாகம் செய்யவா, இத்தனை சொர்க்கத்தை நாங்க பாக்குறது, இப்படி எல்லாம் சைத்தான் குழப்பம். சஹாபாக்கள் அப்படி ஒன்றும் யோசிக்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த தபூக் யுத்தத்துடைய படையை தயார் பண்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்றாங்க. யாரு வந்தாரு? மிகப்பெரிய பணக்காரர். பாருங்க, ஒவ்வொருத்தர் அவங்க ஸ்டைல் உதவி செஞ்சார். பணக்காரர் ஒரு ஏழை இடத்துக்கு இடங்கள்ல அவர் அவங்க ஸ்டைலுக்கு உதவி செய்வார். உஸ்மான் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க தெரியுமா? 300 ஒட்டகத்தை கொடுத்துட்டாங்க. 300 ஒட்டகம் எதுக்கு கொடுத்தாங்க? அடுத்து சாப்பிடுறதுக்கு அல்ல. நபிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை, மதீனாவிலிருந்து தபூக்குக்கு போறதுக்கு மிகப்பெரிய தூரம். கிட்டத்தட்ட இன்றைக்கு கார்பெட் ரோட் போட்டிருக்கிறாங்க. இந்த ரோட்ல கணக்கு பார்த்து 651 கிலோமீட்டர் தூரம், 651 கிலோமீட்டர் தூரம் மதீனா தபூக்கு யுத்தம் நடக்கிற இடத்துக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க சகோதரர், இன்றைக்கு ஒரு நல்ல ஏர் கண்டிஷன் பஸ்ல ஏறி நீங்க வெயில் படாம போனீங்கன்னு ஒரு 7 மணித்தியால பயணம், 7 மணித்தியால போகணும். அப்ப அன்றைக்கு பிளைட் இருக்குல்ல. இப்ப நான் சொல்ல பஸ்ல போட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போற காலத்துல சகோதரர்களே கார்பெட் ரோடு இருக்குல்ல, 651 கிலோமீட்டர் போகணும்னா ஒட்டகத்துலதான் போகணும், இல்லாட்டி குதிரையில போகணும், இல்லாட்டி கழுதையில போகணும். நடந்து போற விளையாட்டுல ஏறாது, நடந்து போறது டைம் போதா, போய் தாகணும். ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்தில் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை வெஹிக்கல் பிரச்சனை, போறதுக்கு வாகனம் இல்லை. உஸ்மான் நாங்க பாக்குறாங்க தெரியுமா? இஸ்லாமிய வரலாற்று மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தம், பல இடங்களில் வெற்றி நடக்குது. இப்ப விட்டு கொடுக்க இயலாது. இஸ்லாத்துக்காக செய்த தியாகத்தை பாருங்க, 300 ஒட்டகத்தை கொடுத்துட்டாரு.
1000 தங்க காசுகளை வந்து ரசூலுடைய மடியில கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. யார சொல்லலாம், சொர்க்கம்னு சொல்லிட்டீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கன்றாங்க. அந்த நேரத்துல நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த உஸ்மான் கொடுத்த அந்த தங்க காசு எல்லாத்தையும் கையில எடுத்து அப்படியே மடியில போட்டு சொன்னாங்க தெரியுமா, மா பர்ர உஸ்மான் மா அமில பஅத ذلك. உஸ்மான் இன்றைக்கு செஞ்ச இந்த சதக்கா இருக்குது, உஸ்மான் இந்த கஷ்டமான நேரத்துல செஞ்ச ஹெல்ப் இருக்குது, இதுக்கு போற உஸ்மான் எதை செஞ்சாலும் அவருக்கு சொர்க்கம் இருந்தான். அப்படின்னா சஹாபாக்கள் அதுக்கப்புறம் மாற்றம் செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் உஸ்மான் சொர்க்கவாதி. ஆனா சஹாபாக்களுக்கு முன்னுதாரணமாக சொன்னாங்க, உஸ்மான் கொடுத்து இந்த சதக்கா இருக்கிறாரு, இதுக்கு போற அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அவருக்கு சொர்க்கம் சொல்லிட்டான். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே மதீனாவுல வந்து மஸ்ஜித் குபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்து படியில நபிகளார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. வலது பக்கம் அபூபக்கர் எல்லாம், இடது பக்கம் உமர், முன்னாடி உஸ்மான் நிக்கிறார். ரசூலுல்லாஹ் 3 பேரை பார்த்து சொன்னாங்க, நீங்க 3 பேரும் சொர்க்க மாட்டாங்க. அப்ப சொர்க்கத்துக்கும் ஏற்கனவே நன்னாலே கூறப்பட்டாச்சு. இப்ப ஜெய்ஷுல் உஸ்ராவை தயார்படுத்துற நேரம் அந்த தங்க காசை கண்டத்தோட ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, 300 ஒட்டகத்தை கொண்டு எங்கட பார்வையில விளங்குறதுக்கு ஒரு பணக்காரர் ஒரு பயணத்துக்காக 300 வாகனத்தை கொண்டு பார்க்க பண்ணிட்டார். அப்படி யோசிப்பாரு, ஒரு இடத்துக்கு போகணும், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு போகணும், இஸ்லாத்துக்காக போகணும், போறதுக்கு ஒரு வாகனம், ஒரு வேன், 2 கார் தான் இருக்குது. ஒருத்தர் வந்து 300 வாகனத்தை பார்க் பண்றாரு. முதலாவது பார்க் பண்றதுக்கு இடம் இருக்குதான்னு யோசிப்பாருங்க பாருங்க. இப்படி நீங்க மைண்ட்ல செட் பண்ணி பாருங்க. வாகனம் இல்லாத நேரத்தில் 300 ஒட்டகத்தை கொடுத்தார். ரசூலுல்லாஹ் எடுத்து வைக்கிறார். அபூ உகைல் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் வறுமையான சஹாபி. ஆனாலும் பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் சொர்க்க மாட்டாங்க இல்லையா. நிஸ்பு சாஇ மின் தம்ர், நிஸ்பு சாஇ மின் தம்ர் என்கிற கணக்கு படிக்கிட்டதுல 1.25 கிலோ, 1 கிலோ 250 கிராம் நீச்ச பழத்தை எடுத்துருவாரா. யா ரசூலுல்லாஹ், இந்த ஜெய்ஷுல் உஸ்ராவை தயார்படுத்தினால் சொர்க்கம் என்று சொன்னீர்கள், இதோ என்னுடைய கணக்கு 1.25 கிலோ ஈச்சப்பழத்தை கொண்டு கொடுக்கிற அவருடைய கணக்கு. அவருக்கு சரி ஈச்சப்பழமாக இருந்துச்சு கொடுக்கறதுக்கு. இன்னும் ஒரு 7 சஹாபாக்கள் 8 சஹாபாக்கள் இவங்க வராங்க, வந்து சொல்லுங்க யார சொல்லலாம், எங்களுக்கு இந்த இவர் அபூ உகைல் தந்தார் இல்லையா, நிஸ்பு சாஇ மின் தம்ர், 1 கிலோ 300 கிராம் ஈச்சப்பழமாக அவர் தந்தார் இல்லையா, எங்களுக்கு இது இந்த 7 பேர் 8 பேர் இந்த குரூப் எங்களுக்கு இது கொடுக்கறது ஒன்றும் இல்லை. அப்ப எவ்வளவு ஒரு வறுமை கோட்டில் இருந்திருப்பாங்க சஹாபாக்கள். இந்த தபூக் யுத்தத்துக்கு உங்களுக்கு தந்து அனுப்புறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு துளி கூட ஒன்று யார சொல்லலாம். ஆனால் நாங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு தயாராகி வந்திருக்கிறோம். என்ன தெரியுமா, நாங்க 7 பேரும் 8 பேரும் உடம்பால் இந்த யுத்தத்தில் நாங்க ஈடுபடும், எங்களை கூட்டிட்டு போகட்டாங்க, எங்களை இந்த யுத்தத்துக்கு கூட்டிட்டு போகட்டாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா, இல்லப்பா உங்களை கூட்டிட்டு போறது எங்கள்கிட்ட வாகனம் இல்லைன்ட்டு. வாகனம் போனால பிரச்சனை அந்த டைம்ல. அதனால உஸ்மான் 300 ஒட்டகத்தை கொடுத்த ஒட்டகத்துக்கெல்லாம் ஆட்கள் செட் பண்ணி முடிஞ்சு. அப்ப அவங்க யுத்தத்துக்கு வாரதாக இருந்தா அவங்க ஒட்டகத்துல, அவங்க குதிரையில், அவங்க வாகனத்துல வரணும். வாகனம் இல்லாதவங்க யுத்தத்துக்கு போறது சான்ஸ் இல்லை. இந்த 7 சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு தரத்துக்கும் ஒன்றும் இல்லை, அதனால தயவு செஞ்சு எங்களை யுத்த காலத்துக்கு கூட்டிட்டு போங்க, நாங்க எங்களை உடம்பால தியாகம் செய்ய மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படின்னாங்க. இந்த சஹாபாக்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, இப்ப வேற வழியில கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, போட்டா முடியாத ஏதாவது கொடுத்து அனுப்புவோம், ஒரு பங்குல நாங்க சேர்த்து போவோம், அதுக்கும் சான்ஸ் இல்லை, உடம்பால நாங்க தியாகம் செய்வோம். ரசூலுல்லாஹ் அதுக்கும் சான்ஸ் இல்லைன்றாங்க. அழுது கொண்டு திரும்பி போனாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து தௌபால எப்படி தெரியுமா சொல்றான், லைஸ அலல் துஅஃபாஇ வலா அலல் மர்தா, இந்த ஏழாத கஷ்டமா நாக்களிக்கிறாங்க, நடக்க இயலாது, அவங்களுக்கு ஆக்டிவா இருக்க இயலாது, இவங்க யுத்தத்துக்கு வரலன்னு அவங்களுக்கு குத்தம் இல்லை. வலா அலல் மர்தா, நோயாளிகளுக்கு குத்தம் இல்லைன்னு அல்லாஹ் அந்த யாருக்கு குத்தம் இல்லைன்ற சப்ஜெக்ட சொல்லிட்டு வரப்போல இந்த 7 சஹாபாக்களை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றாங்க தெரியுமா, நபியே வலா அலல்லதீன இதாமா அதோகலி தஹ்மிலஹும், அந்த கூட்டம் வந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து சொன்னார்கள் யுத்தத்துக்காக எங்களையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன நேரத்துல குல்த, நீங்க சொன்னீர்கள் அவர்களை பார்த்து, லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி, தோழர்களே உங்களை கூட்டிட்டு போற அளவுக்கு எங்கள்ட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே. அவர்கள் எப்படி போனாங்க தெரியுமா, தவல்லௌ, திரும்பி போனாங்க, வஅயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், கண்ணீர் வழுக அழுது கொண்டு திரும்பி போனாங்க. என்ன கவலையில் போனாங்க தெரியுமா, குர்ஆன் மிக தெளிவாக சொல்றான், சும்மா அழுது கொண்டு போகல, ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், அதை செலவழிக்கிறதுக்கு சரி ஒன்றும் எங்க கையில இல்லை என்று அந்த கவலையோடு தான் திரும்பி போனாங்க. உங்களுக்குரிய சகோதரர் யோசிச்சு பாருங்க, நாங்க எதுக்கு அழுவோம், நாங்க எப்படி கஷ்டப்படுவோம், அதை யாராவது ஒன்று கொடுக்குறோம், போய் கேட்கிறோம் தாரீங்களா, அவருக்கு கொடுத்தா எனக்கும் தரணுமே, தரலன்றதுக்காக நாங்க அழுதுட்டு போவோம். இந்த சஹாபாக்கள் அழுதுட்டு போனாங்க எனக்கு தெரியுமா, இவங்க என்ன நடந்துட்டு போனா ஒன்னும் கொடுக்க கிடைக்கல நடந்துட்டு போனாங்க. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நாங்க நினைக்கிறோம் நான் எங்களுக்கு 1000 ரூபாய் இருக்குது, எப்படி எல்லாம் கொடுக்கறது. அபூ உகைல் அதாவது 1 கிலோ 250 கொடுத்தாரு, அப்ப ஏன் எங்களுக்கு கொடுக்கல, 1000 ரூபாய் இருக்கிற ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்கலான்னு கேட்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரம் நாங்க கொடுக்கிற நேரம் சில ஆட்கள் நினைக்கலாம், ஆனா இவனுக்கு எவ்வளவு தேவை இருக்குது, அள்ளி அள்ளி கொடுக்கிறான். உனக்கே தேவை இருக்குது,
நீங்களே கொடுக்குறீங்களா சகோதரர் தெரியுமா? சதக்காக்கள் ஆக நம்பவன் சதக்கா என்ன தெரியுமா? எங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்துல இன்னொரு கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க எல்லா மனுஷன் கேட்டு பாருங்க பாப்போம், மிகப்பெரிய பணக்காரனுக்கு கேளுங்க பாப்போம், உங்க தேவையெல்லாம் முடிஞ்சாச்சா? அவன் சொல்லுவான் எவ்வளவு வேலைக்குதப்பா, இப்பதான் 2 வீடு கட்டி முடிஞ்சு 4 வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கி இன்னொரு வாகனம் வாங்கணும் எல்லாம் சொல்லிட்டாங்க. இது மனிதனுடைய இயல்புண்டா. அப்ப துனியாவோட சகோதரர்களே, ஒரு மனிதன் ஆசை எப்ப நிற்கும் அது மௌத்துதான். மௌத்தை தவிர வேறு யாராலையும் அவனுடைய ஆசையும் அவனுடைய தேவையும் நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்ட இயலாது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களுக்கு தேவை இருக்கிற நேரத்தில் கொடுக்கிறதுதான் சிறந்த சதக்காண்டா, சிறந்த சதக்கா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி சஹாபாக்கள தியாகங்களை சொல்றதாக இருந்தா நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த உதாரணங்களை ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த ரமலானுடைய மாதம் எங்களை தியாகத்துக்கு பழகி இருக்கிறதா நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த ஒரு சகோதரர் ஜாமத்துல தொழுவத்துக்கு வார, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தூங்கி தூங்கி பார்த்தேன், தூக்கம் போகல வீட்டுல. அவர் நினைச்சாராம், ரமலானுடைய மாசத்துல 17வது பிறையில சஹாபாக்கள் நோம்பு பிடிச்சுக்குள்ள யுத்தத்துக்கே போனாங்க வெயில்ல. நாங்க வீட்டுல ஃபேன் போட்டு தூக்கம் போகலன்னு தரமாறணுமா, பள்ளிக்கு ஓதுறதுக்கு வந்தேன் என்றார். நான் கேட்கிறேன், இந்த உதாரணம் எப்படி வாயில வருது? சஹாபாக்களுடைய தியாகத்தை பற்றி படிச்சவங்களுக்கு மட்டும்தான் உதாரணம். சஹாபாக்கள் யாருன்னு புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தியாகமும். அவங்க செஞ்ச தியாகம் யோசிச்சு பாருங்க. தபூக் யுத்தத்துக்கு ஒன்றும் இல்லை, கூட்டிட்டு போய் அதுவும் சான்ஸ் இல்லைன்னு அதுக்கு கூட விட்டுக்க கூடாது இல்லையா? இந்த தியாகம் சகோதரர்களே, நாங்க நினைக்கிறோம் ரமலானுடைய மாதம் 27வது நாள் முடிய போகுது, இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் தியாகம் வரலன்னா, இப்ப நீங்க சாதாரண பசாரங்கள பிரச்சனை வரக்கூடிய நோம்புடாதப்பா, சும்மா விட்டுட்டு போ, நோம்புட அதை விட்டு போட்டு போ அப்படின்னு எங்களுக்கு இன்னொருத்தர் சொல்ற நேரத்தில் உள்ளத்தை கட்டுப்படுத்தணுமா இல்லையா? இதே கட்டுப்பாடு சகோதரர்களே, மௌத்து வரைக்கும் என்ற வாழ்க்கையில் இந்த கட்டுப்பாடு வர வேண்டும். வல்காதிமீனதை கோபங்கள் வருகிற நேரத்தில் அடக்க வேண்டும், பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் சுமூகமாக முடிக்கிற ஒரு நல்ல ஒரு நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில் உருவாக வேண்டும். இவ்வாறான பெரிய பாடங்களைத்தான் இந்த ரமலானுடைய மாதம் கற்றுத்தருகிறது. சஹாபாக்களுடைய தியாகத்தை நம்ம படிச்சு எங்கட வாழ்க்கையில் நாங்க செய்த தியாகம் போதுமா போதா? நாங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் அது கிட்டவே கேளாது. ஆனாலும் கொஞ்சமாவது சஹாபாக்களுடைய தியாகத்தை நெருங்க பார்க்கணும். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. அது அர்த்தம் என்ன தெரியுமா? லன் தனாலுல் பிர்ர, உண்மையான நலவை நீங்கள் அடைய மாட்டீர்கள், ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க எதை விரும்புறீங்களோ, ஒரு லைஃப்ல நீங்க எதை கூடுதலாக விரும்புறீங்களோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத வரைக்கும் நீங்க உண்மையான அந்த நலவை அடைய மாட்டீர்கள். குர்ஆன் வசனம் இருக்குது. இந்த வசனம் நெருங்கினத்தோடு அபூ தல்ஹாக்கு இது கேள்விப்படுது. அவர் ஓடி வாரா, யார சொல்லலாம், ஒன்று யோசிக்கல, என்ன காணிற விலை எவ்வளவு, எத்தனை பேச்சஸ் இருக்குது, இது வெலுவேஷன் எப்படி, இதை கொடுத்தா நாளைக்கு நான் என்னத்தை செய்யணும், ஒன்றுமே யோசிக்கல. அன்புக்குரிய சகோதரர், பேசுற நானா இருக்கணும், கேட்கிற நீங்களாக இருக்கணும், வரலாற்ற கேட்டு போகணும். ஆனா இந்த தியாகத்துல கொஞ்சமாவது இந்த வாழ்க்கையில எப்படி வர வைக்கிறது, இதுதான் பெரிய போராட்டம். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ வசனம் இறங்கி இருக்கிறது, இந்த குர்ஆன் வசனத்தை முதலாக அமல்படுத்துவதற்கு நான் தயார். மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னுடைய தோட்டம் பைருஹாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹாதா லில்லாஹி வ ரசூலி, என்ன பைருஹா தோட்டத்துல அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வக்ஃப் பண்ணிட்டேன்டா, ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய தோட்டம், இன்றைக்கு போய் பாத்தீங்கன்னா தோட்டம் எல்லாம் இல்லை, அதுல தொழுகிற இடம், பள்ளியை விஸ்தரிச்சிருக்கிறார். அப்ப அந்த காலத்துல ஹதீஸ்ல எப்படி வருது, நபிகளார் தொழுது விட்டு ரெஸ்ட் எடுப்பதற்காக வேண்டி பள்ளிக்கு முன்னால் உள்ள இந்த பைருஹா தோட்டத்துல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. நடுவுல அப்படி தண்ணி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும், ஓரமெல்லாம் பேரிச்சம்பழ மரங்கள் இருக்கும், அழகான தோட்டம். மதீனாவோட அழகுக்கு ஃபேமஸான அந்த தோட்டம், அபூ தல்ஹா விரும்பிய தோட்டம், அவரோட சொந்த தோட்டம். கொண்டு போய் கொடுக்குறாரு, யார ரசூலுல்லாஹ் எடுத்துக்கோன்றார். ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க? அபூ தல்ஹா பார்த்து சொன்னாங்க, நீங்க செஞ்ச இந்த வியாபாரம் இருக்குது இல்லையா, நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொடுங்கன்னு சொன்னீங்க, இந்த வார்த்தை இருக்குது இல்லையா, அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சாச்சு. இந்த தோட்டத்தை நீங்க எடுத்துட்டு போய் உங்களோட சொந்தக்காரர்களுக்கு கொடுத்துருங்கன்றார். எங்களுக்கு தேவை, நீங்க வாயத்துடன் சொன்னீங்க பாருங்க, இதுக்கே கூலி கிடைச்சாச்சு, இதை கொண்டு போய் ஒரு குடும்பத்தார்களுக்கு பிரிச்சு கொடுத்து விடுகிற திருப்பி அனுப்பிவிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை எடுக்கிறதா இல்லையானது 2வது பகுதி. கொடுக்கணும் என்ற மனசு வருது பாருங்க, கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, அதற்கு நாங்க சொல்றோம், தியாகம் என்பது இருக்கிறத கொடுக்கிறதும் தியாகம். எங்களோட உடம்பால இந்த மார்க்கத்துக்கு, இந்த இஸ்லாத்துக்காக எதை செய்யணுமோ அது தியாகம். எங்களோட மைண்டால எதை திங்க் பண்ணணுமோ அது தியாகம். இந்த மார்க்கத்தை இந்த உலக முஸ்லிம்களுக்கு எடுத்து வைப்பதற்கு, எங்களுக்கு சிங்களம் தெரியுமா, தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, அந்த லாங்குவேஜ்ல இந்த மார்க்கத்தை பரப்புவது மிகப்பெரிய ஒரு தியாகம். தைரியமாக ஹக்கை தெளிவாக சொல்வது மிகப்பெரிய தியாகம். மார்க்கத்தை உண்மையாக சொல்கிற நேரத்தில் மக்கள் எதிர்ப்பார்கள், மக்கள் ஏசுவார்கள். இது யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அளித்திருக்கிறார்கள் என்றார்.
சஹாபாக்களுக்கு நோவினை கொடுத்திருக்கிறார்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் 3 வருடங்களாக ஷிஅபு பனி தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே போட்டு அவர்களை அடைத்து வைத்து யாரும் இவர்களோடு எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது, இவர்களுக்கு உணவு கொடுக்க கூடாது என்று அடைச்சி வச்சாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷிஅபு பனி தாலிபிலே எங்களையும் எங்களுடைய தோழர்களையும் நபிகளாரையும் அந்த காவிர்கள் அடைத்து வைத்த நேரத்தில் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாமல் அந்த ஏரியாவிலிருந்து இலை குலைகளை சாப்பிட்டோம். இலை குலைகளை சாப்பிடுறது மட்டும் ஒரு ஹதீஸ்ல சொல்லல. இலை குலையை சாப்பிட்டா எப்படி ஆடு மலம் கழிக்கிற நேரத்தில் விட்டைகளாக கழிக்குமோ அது மாதிரி மனிதர்களாகிய நாங்கள் இலை குலைகளை சாப்பிட்டு விட்டு ஆட்டு விட்டைகளை போடுறதா நாங்க மலம் கழிச்சோம் என்பதையும் ஹதீஸ்ல சேர்த்து சொல்றாங்க. சரியான ஹதீஸ். யோசிச்சு பாருங்க பாபா, நாங்க இன்னைக்கு எதை சாப்பிடுறதுன்னு சாய்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பிரச்சனை. இஃப்தார் பண்ணி எத்தனையோ சாப்பாடை வீசுறோம், சஹருக்கு அன்லிமிட்டடா சாப்பாடை வீசுறோம். ஆனா அந்த சஹாபாக்கள் அப்படி வாழல. அதனால சகோதரர்களே, எங்களுக்கு இன்னைக்கு போதுமான உணவு இருக்கிறா, இன்னொருத்தர் இல்லாம இருக்கிறாங்க, கொடுங்க. கொடுத்துட்டு மௌத்தா போகும் சகோதரர்களே, கொடுத்ததுதான் பேலன்ஸ் ஆகும். நாங்க எப்பயும் சொல்றது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ஒரு ஆடு அறுக்கப்படுது. இந்த ஹதீஸ் உங்களுக்கு பாடம் என்றாலும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆடு அறுத்து போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வெளியே போயிட்டு வரேன், இந்த ஆட்டை பங்கு வச்சு கொடுத்துருங்கடா. ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுற ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க, ஆயிஷா நாங்க அறுத்த ஆட்டுல ஏதாவது பேலன்ஸ் இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா நாங்க சொல்லுங்க, ஆமியா ரசூலுல்லாஹ் அறுத்த ஆட்டுல எல்லாத்தையும் குடிச்சிட்டோம், ஆட்டுடைய முன்தொடை பகுதி மாத்திரம் பேலன்ஸ் இருக்குது என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, தன்னை மனைவிக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஆயிஷா நீங்க அப்படி சொல்ல வாரம், இதோ இந்த ஆட்டுடைய முன்தொடை பகுதியை தவிர நீங்க எதெல்லாம் கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில பேலன்ஸ். கொடுத்ததுதான் பேலன்ஸ் ஆகும், கொடுக்காத பேலன்ஸ் ஆகாது. ஏன்னா நான் கொடுத்துட்டு சதக்கா, எனக்கு 1 லட்சம் இருக்குது, 75,000 கொடுத்துட்டு அல்லாக்காக 25,000 பேலன்ஸ். நான் கொடுத்த 75,000 தான் எனக்கு வாழ்க்கையில மிஞ்ச போகுது. ஏன்னா அதுக்கடையில மௌத்தாவிட்டா, மௌத்தாவினா பேலன்ஸ் 25,000 என்னுடைய வாரிசுகள் எடுத்துட்டு போயிருவாங்க. எங்க வாப்ப எடுத்துட்டு போயிருவாரு, எங்க தம்பிமார் எடுத்துட்டு போயிருவாங்க, எங்க பிள்ளைகள் எடுத்துட்டு போயிருவாங்க. அது சட்டம் வேற. அன்புக்குரிய சகோதரர்கள், அதனால் நாங்க விளக்கணும், தியாகம் என்பது உடலால் செய்யலாம், உள்ளத்தால செய்யலாம், எங்கட ஐடியாக்களை கொடுக்கலாம், அதே மாதிரி எங்கட பணத்தால செய்யலாம், எங்கட உடம்பால உழைப்பின் மூலமாக செய்யலாம். எனவே சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் தியாகத்துக்கு பயிற்சி தந்த மாதம். நாங்க தியாகமும் செய்திருக்கிறோம், தியாகம் செய்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை பயான்களையும் நிறைய படிச்சும் இருக்கும். எனவே இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து எங்கட வாழ்க்கையில நாங்க வாழப்போகிற காலம் இது கொஞ்ச நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் பார்க்கணும். எப்படி சஹாபாக்கள் சொன்னாங்களே, நாங்க துன்யா முதுபிரத்தன், அதை பின்னோக்கி செல்கிறது, ஆகிரத்து முக்குபிரத்தன், மறுமை என்பது முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்க கபருக்கு போற காலம் தான் நல்லாவே விளங்கி கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அதுக்கிடையில எங்களால முடிஞ்ச தியாகத்தை இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி நாங்க செஞ்சுட்டு மௌத்தாகவும் வல்லவன் ரஹ்மான் அனைவருடைய உள்ளத்திலையும் தியாக மனப்பாங்கை தந்தருள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் எங்களை தியாக மனப்பாங்குள்ள மக்களாக மாற்றி இருக்கிறதா என்பதை ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கு தான் இன்னும் 2-3 நாட்கள் பேலன்ஸ் இருக்கு. நாங்க 27வது நாள் முடிஞ்சிட்டு இப்ப எல்லாரும் ஷாப்பிங் டைம் அப்படின்னு நினைக்க கூடாது. நாங்க எப்படி கடைகளுக்கு போய் பொருட்களை வாங்குறோமோ அது மாதிரி இன்னும் 2 அல்லது 2 இரவுகள் பேலன்ஸ் இருக்கு. அந்த இரவுலையும் நாங்கள் ஏனைய நாட்களை போன்று மஸ்ஜிதோடு தொடர்பாக இருந்து நாங்க கொடுத்த சதகாக்கள், நாங்க செய்த அமல்கள், இபாதத்துக்கள், நாங்கள் குர்ஆன் ஓதி வந்தது, இது அப்படி நிறுத்தாம நாங்க கண்டினியூ பண்ணிட்டு போகணும். எங்க வீட்டுல உள்ள தாய்மார்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், எங்க பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இந்த ஷெட்யூல் அப்படியே பழக்கிறோம். முடிஞ்ச அளவு தியாகத்தோடும் இபாதத்துகள்ல ஈடுபடக்கூடிய அந்த ஒரு டைம் டேபிள பழக்கிட்டோம்னா அது எங்களுக்கும் நல்லம், அவர்களுக்கும் நல்லம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இப்ப நாங்கள் அடுத்த கட்டம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான அமல்கள் இருக்கிறது. அதுல ஒன்று ஜகாத்துல் ஃபித்ர். ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய தொழுகைக்கு திடலுக்கு போறதுக்கு முன்னாடி, தொழுகிற இடத்துக்கு போறதுக்கு முன்னால் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க சொன்னாங்க. நாங்க எங்கட பாசையில ஃபித்ரா 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 ரஷி ஃபித்ரான்றோம். சரியான பேர் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர். சரி, இந்த ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, ஒரு ஆள் ஒரு சால் கொடுக்கும். ஒரு சாங்கிற கிலோ சில அறிஞர்கள் 2.5 கிலோ, 2 கிலோ 750 அப்படி சொல்றாங்க. நாங்க ஒரு அண்டளவாக 2.5 கிலோன்னு வச்சிருக்கோம். எனவே சகோதரர் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு 2.5 கிலோ கொடுக்கணும். நீங்க அது குழந்தை புள்ள. இப்ப நாளைக்கு ஒரு புள்ள பிறக்குதுன்னு வைங்களேன், நாளைக்கு ஒரு புள்ள பிறக்குது, அந்த புள்ளைக்கு நீங்க கொடுக்கணும்.
ஆனா வயிற்றில் இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் அவங்க கேட்பாங்க சில கேள்விகள். வயிற்றுல புள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் கிடையாது, ஹதீஸ்ல இல்லை. எந்த பிள்ளையில வெளியே வந்திருக்குதோ அவங்களும் கொடுங்க. நாளைக்கு ஒரு புள்ள போறது, நாலண்டைக்கு ஒரு புள்ள கிடைக்குதுன்னு வைக்கிறேன், பெருநாள் தொழுறதுக்கு போறதுக்கு முன்னாடி புள்ள கிடைச்சுன்னா அவங்களுக்கு கொடுங்க. அதை தவிர வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க தேவையில்லை, மௌத்தானவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இது வெரி கிளியர். எனவே சகோதரர்களே, அப்ப நீங்க கவுண்ட் பண்ணி பாக்குறோம், எங்களோட வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர் இருக்கிறாங்களா? 5 into 2.5, 5 தர 2.5 கிலோ அப்படி கொடுத்துருது. அதை நீங்க யாருக்கு கொடுக்கறது? யாரெல்லாம் கஷ்டவாளிகளாக இருக்கிறாங்களோ, ஏழை எளியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப நாங்க யோசிக்கலாம், பெருநாள் அன்னைக்கு தின்னாம மக்கள் இருப்பாங்களா? இல்ல, இருக்கிறத கஷ்டவாளிகளை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் பெருநாள் அன்னைக்கு தின்றது கொண்டும் இல்லாம இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது. இருக்கிறாங்க, அப்படியே மக்கள் இருக்கிறாங்க சமூகத்துல. அப்ப நாங்க அவங்க தேடி கொடுப்போம். அதனால கூட்டாக ஜகாத்துல் ஃபித்ரை சேகரிச்சு கொடுக்கிற திட்டத்தை காலாகாலமாக பல வருடங்களாக இந்த ஊர்ல உள்ள நிறைய மஸ்ஜிதுகள் செய்து வருகின்றன. குறிப்பாக எங்களுடைய மஸ்ஜிதிலையும் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை சேகரிச்சு கூட்டாக கொடுக்கணும். அப்ப நீங்க அரிசியாக கொடுக்க விரும்புறீங்களா? அதை கொண்டு வந்து ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ கணக்கு பார்த்து கொடுங்க. அல்ல அந்த அமௌண்ட் இப்போ 900 ரூபாய் 2.5 கிலோ அரிசி அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் பிரதான உணவத்தை வாங்கி கொடுப்பாங்க. அது வேற விஷயம். அதையும் தாண்டி பெருநாள் அன்றைக்கு கஷ்டவாளிகளுக்கு இன்னமேலாவது சாப்பிடத்து கொடுக்குறீங்களா, அதுக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தீங்களா, அதையும் அவர்கள் வாங்கி அந்த ஏழை எளியவர்களை கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஜகாத்துல் ஃபித்ர். எனவே சகோதரர்களே, நபிகளான காலத்துல ஈச்சப்பழத்தை கொடுத்திருக்கிறாங்க, பார்லியை கொடுத்திருக்கிறாங்க, இப்படி பல ஒரு 4-5 ஐட்டங்கள் ஹதீஸ்ல வரும். எல்லாத்தையும் பார்க்கிற நேரத்தில் அந்த காலத்தில் சாப்பிட்ட பிரதான உணவை தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அதற்குரிய ஏற்பாடுகள் இங்கே செய்யப்படும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக சகோதரர்களே, இப்ப ஜகாத்துல் ஃபித்ர் இப்பவே அவங்க கொடுக்கலாம். சஹாபாக்களோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பெருநாள் டேட்டுக்கு 1 நாள் 2 நாள் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்துருவாங்க. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? இப்பவே எங்க வீட்டுல போய் எத்தனை பேருக்கு நாங்க ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்ன்றத கணக்கு பார்த்து அதை கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் அப்ப கூட அந்த கடமை முடியுது. ஏன் தெரியுமா? அதை வசதி உள்ளவங்க எல்லாரும் கொடுக்கணும். துஹ்மத்துன் லில் மிஸ்கீன், அதாவது வசதி இல்லாதவங்களுக்கு சாப்பாடாகவும், வத்துஹுரத்துல் லிஸ்ஸாஇம், நோம்பு பிடிச்ச நாங்கிக்கிறோம் தானே. இப்ப நோம்புல சில குறைகள் நடந்திருக்கும், சில தவறுகள் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோம்பு முடிச்சு கடைசி கட்டத்துல ஜகாத்துல் ஃபித்ர நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு 2.5 கிலோ படி கொடுத்துட்டு வைங்களேன், கொடுத்தா துஹுரத்துல் லிஸ்ஸாஇம், நோம்பாளிக்கு அது ஒரு கிளியர், அவரை சுத்தப்படுத்திடுவோம். நாங்க பிடிச்ச நோம்புக்கு வந்து என்ன செஞ்சிட்டோம், எங்களை சுத்தப்படுத்துறதுக்கு கிளியர் பண்றதுக்கு 2.5 கிலோ அரிசி கொடுத்தாச்சு, சப்ஜெக்ட் க்ளோஸ். அப்ப இத கூட சில ஆட்கள் பராமுகமாக கொடுக்க தேவையில்லை. நாங்க தானே நோம்புல நிறைய சதக்காக்கள் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறோம், இது 2.5 கிலோ அரிசி தானே கொடுக்க சொல்றீங்க, நாங்க 250 கிலோ கொடுத்திருக்கிறோம் பேசலாம். அது சதக்கா வேற, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, அப்ப ஜகாத்துல் ஃபித்ரை குடிச்சு முடிச்சுட்டோம்னா அடுத்த கட்டம் பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, நாங்க எல்லா காலத்திலையும் படிச்சு வர்றோம். ஹதீஸ படிச்சு பாத்தீங்கன்னா புகாரியை பெறட்டுங்க, முஸ்லிமை பெறட்டுங்க, இப்னு மாஜா பெறட்டுங்க, நசாயியை பெறட்டுங்க, நீங்க எந்த ஹதீஸ் கிரந்தத்தை புரட்டி பார்த்தாலும் சஹீஹான ஹதீஸ்களை உங்களுக்கு காண முடியும். எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸல்லாவில் தொழுதார்கள், ஒரு வெட்ட வெளியில் தொழுதார்கள். மஸ்ஜிதுக்குள் லுஹர் தொழுதிருக்கிறாங்க, அஸ்ர் தொழுதிருக்கிறாங்க, மக்ரிப் இஷா சுபஹ் பள்ளியில தொழுதிருக்கிறார்கள். பள்ளியில வந்து தொழுத நன்மை இதெல்லாம் சொன்ன அதே ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகை, மலை தேடி தொழுகிற தொழுகை, இந்த தொழுகை எல்லாத்தையும் ரசூல் எங்க தொழுதிருக்கிறாங்க தெரியுமா? கிரவுண்ட் ஒன்ல ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு இடத்துல தான் போய் தொழுதிருக்கிறாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. உம்மு அத்தியா நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க தெரியுமா? இந்த ஹதீஸை பாருங்க. உமிர்னா, நாங்க ஏவப்பட்டோம். ரசூல் இப்ப உம்மு அத்தியா வந்து ஒரு பொம்பளை, பெண்கள் ஒருத்தர் என்ன சொல்றாங்க தெரியுமா? உமிர்னா அன் நுக்ரிஜல் அவாதிக வல் ஹுய்ய, பெண்களாகிய நாங்க ஏவப்பட்டோம், எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாதவிடாய் பெண்கள், ஹைல்வார பெண்களுக்கு வந்து பள்ளிக்கு வரையில, பள்ளியில வந்து நிக்கிறார், அவங்க தொழுகிறது ஹராம், தொழக்கூடாது. அப்ப ரசூல்ல என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல யாரெல்லாம் மாதவிடாயோடு இருக்கிறாங்களோ அவங்களையும் வர சொல்லும். ரசூல பள்ளி கூப்பிட்டு இருப்பாங்களா? பள்ளிக்கு வரக்கூடாது. அப்ப இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம். ரசூலுல்லாஹ் மாதவிடாய் பெண்களை கூட வர சொன்னாங்கன்னா கன்ஃபார்ம் பள்ளிக்கல், 100% கன்ஃபார்ம் பள்ளிக்கல். ஏன்னா தெளிவா வருது எங்களுக்கு தெரியுமா? 2 பெருநாளைக்கு உங்களுக்கு ஏவினார்கள், எங்கே? இலல் முசல்லா, ஒரு கிரவுண்டுக்கு வாங்க, ஒரு வெளிக்கு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஏவியதாக உம்மு அத்தியா வந்து நாங்க அறிவிக்கிறோம். இப்ப நிறைய ஹதீஸ பார்க்கலாம். நாங்க பெருநாளுடைய தினத்தின் முதலாவதாக நாங்க நஹ்ருஜ், வெள்ளிக்கிழமை செல்வோம். சும்மா வெள்ளிக்கிழமை சென்று அந்த முசல்லாவுக்கு போய் அந்த கிரவுண்டுக்கு போய் நாங்க சிம்பிளா விளக்குறதுக்கு தான் கிரவுண்ட் சொல்றோம். என்ன சில கேட்பாங்க, கிரவுண்ட் ஆதாரம் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் முசல்லான்றது தொழுகைக்குரிய இடமாக பெரிய ஒரு பள்ளி அல்லாத ஒரு வெளி இடம்.
மஸ்ஜித் அல்லாத வெளியிடம். அதுக்குதான் நாங்க சிம்பிளா விளங்குறதுக்கு மைதானம் என்றோம், கிரவுண்ட் என்றோம். ஒரு வெளியிடத்துக்கு போய் தொழுவுறதுதான் முக்கியமான சுன்னா. நான் நினைக்கிறேன் நபியுடைய காலத்துல கிட்டத்தட்ட 15 அல்லது 16 பெருநாட்களை ரசூலுல்லாஹ் சந்திச்சிருக்கிறார். நீங்க பெருநாள் சம்பந்தமான எந்த ஹதீஸை புரட்டினாலும் ரசூலுல்லாஹ் வெளியத்தான் போய் தொழுதாங்க. இன்னும் சொல்ல போற சகோதரர்களே, மஸ்ஜித் நபவி இருக்குது இல்லையா, மஸ்ஜிது நபவியிலிருந்து சரியாக 400 அல்லது 380 மீட்டர் தூரத்துல மஸ்ஜிதுல் முஸல்லான்னு ஒரு பள்ளி இருக்குது, போய் பாருங்க மதீனாவுல. அந்த மஸ்ஜிதுல் முஸல்லாவுடைய வரலாறு என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் முஸல்லாவோட வரலாறு தெரியுமா? நபியோட காலத்துல, அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல, அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு காலத்துல, இவங்க எல்லா காலத்திலையும் பெருநாள் தொழுகையை நடத்திய அந்த இடம் தான் அந்த இடம். மஸ்ஜித் நபவி பக்கத்துல இருக்கு. ரெண்டுக்கும் இடையில கெப் அந்த 380 மீட்டர் தான் கிட்டத்தட்ட. ரசூலுல்லாஹ் அவ்வளவு தொழுகைகளையும் பள்ளியில தொழுதுட்டு பெருநாள் தொழுகைக்காகவே பக்கத்தில் உள்ள அந்த மைதானத்துக்கு போய் கிரவுண்டுக்கு போய் தொழுதார்கள் என்பதற்கு இன்றைக்கு கூட அந்த இடம் சாட்சி இருக்கு. அந்த இடம் இருந்தோ இல்லையோ ஹதீஸும் தெளிவாக இருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க சில விதண்டாவாதங்களை வச்சுக்கொண்டு இவ்வளவு நாளும் பள்ளியில தொழுவோம், நாங்க சேத்துக்குள்ள போய் எங்க உடுப்புல சேத்த பூசி போடுறதுக்கா, அந்த கிரவுண்ட்ல போய் அதுல சில நாய் கிராஸ் பண்ணும், பூனைகள் கிராஸ் பண்ணும், சில மிருகங்கள் கிராஸ் பண்ணும், மிருகங்கள் மலம் கழிச்சிருக்கும். இஸ்லாத்துல ஒரு தடையும் இல்லை. நாங்க தொழுவத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கிளீன் பண்ணும், சுத்தம் பண்றோம், தொழுகிறோம் போறோம். அதை பத்தி எங்களுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு கண் முன்னாடி அங்க மலம் இருக்கிறது, எங்களுக்கு கண் முன்னாடி நஜீசம் இருக்கல, இருக்கிற நஜீசனை அகற்றி போட்டோம். பள்ளிகளுக்கு ஒரு நஜீஸ் பட்ட நிலைகள் என்ன செய்வோம்? நஜீஸோடு தொழுவோமா? இல்ல, அதை அகற்றி கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி தொழுதுட்டு போயிடும். அது மாதிரிதான் நாங்க செலக்ட் பண்ற கிரவுண்ட்லயோ நாங்க செலக்ட் பண்ற இடத்திலேயோ நஜீசுகள் இருந்தால் அதை அகற்றி போட்டு அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலுக்கால போட வேண்டியவைகளை போட்டு பாதுகாப்பான முறையில் தொழுதுட்டு போயிட்டோம்னா சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு. எனவே தேவையில்லாத விருந்தாவாதங்களை வச்சு பள்ளியில தான் தொழணும், கிரவுண்ட தொழுவது நபி வழி அல்ல, அது ஒரு புது வழி, அது புதிதாக உருவாக்கப்பட்டதல்ல. நபீன காலத்தில் ஒரிஜினலாக உருவாக்கப்பட்ட வழிதான் பள்ளியில தொழாம வெளியே போய் தொழுவது என்பது மிகச்சிறந்த நபி வழி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, நாங்க ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக எப்படி பார்த்தோமோ, எங்க வீடுகள், எங்க நண்பர்கள் எல்லாத்தையும் குடும்பங்கள் சகிதமாக நாங்க என்ன செய்யறோம், எத்தனை மணிக்கு தொழுவிக்கிறோமோ அந்த நேரத்துக்கு நேர காலத்தோடு பெருநாளுடைய தினத்தில் தொழுதத்துக்கு போறது அடுத்த விஷயம். ஃபெஸ்டுக்கு குடும்பத்தை எல்லாமே கூட்டிட்டு வாங்க. பாருங்க இந்த ஹதீஸ் எப்படி விளங்குது. ரவாத்துல் ஹுதூர்னா யாரு தெரியுமா? அந்த ஹதீஸ் வருது, கன்னி பெண்கள். அந்த காலத்துல கொம்பரு பிள்ளைகள் எல்லாம் நினைச்சுமா வெளியே வரமாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ள வெக்கத்தோடு வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, பெருநாள் இல்லையா அவங்களையும் கூட்டிட்டு வாங்க, அவங்களும் கிரவுண்டுக்கு வர சொல்றாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாள் தொழுகை விடயத்திலையும் நபி வழி ஏதோ அந்த சுண்ணத்தை நாங்கள் கடைபிடிப்போம். எல்லாரும் ஒரு கிரவுண்ட்ல ஒரு வெளியில தொழுவோம். இது மிக முக்கியமான சுண்ணா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் ரமதானுடைய மாதம் எங்களுக்கு எந்தெந்த பாடங்களை கற்றுத்தந்ததோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையை அமுல்படுத்துவதற்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சுண்ணத்தை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த சுண்ணாக்களை, இந்த மார்க்கத்தை தெளிவான முறையில் பின்பற்றுவதற்கும் நமக்கு கிருபை செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.